முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் சிறப்பான திட்டங்கள் காரணமாக இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் காடுகள் விரிவடைந்து பசுமை போர்வை அதிகரித்துள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன், தமிழகத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வனங்களை பாதுகாக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சிறப்பு திட்டங்களால் இந்தியாவிலேயே அதிக அளவில் காடுகள் விரிவடைந்து பசுமை போர்வை அதிகரித்துள்ள மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தெரிவித்தார். எங்கள் இதய தெய்வம் மாண்புமிகு தமிழ்நாடு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தின் வன வளங்கள், வன உயிரினம் ஆகியவற்றின் பாதுகாப்பினை நிர்வகிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டின் பசுமை போர்வை கிரீன் கவர் போர்வையை அதிகரித்து சுற்றுச்சூழல் சமநிலையை உறுதி செய்யும் பொருட்டு மாபெரும் நடவு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 2011-2012 ஆண்டு முதல் புரட்சிகரண திட்டமாக வனத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 9 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு இந்தியாவிலேயே தமிழகம்தான் பசுமை போர்வையை மேம்படுத்துவதில் முதன்மையான மாநிலமாக விளங்குகிறது என இந்திய வன நில அளவை நிறுவன அறிக்கை 2015 தெரிவித்துள்ளது. அந்த வன உயிரினங்கள் மக்களை தாக்காத அளவிற்கு அவர்கள் அந்த விலங்கினங்கள் வாழ்கின்ற பகுதியிலே அவர்கள் தீவனங்கள் கிடைக்க மாண்புமிகு அம்மாவின் அரசு அனைத்து பணிகளும் செய்திருக்கிறது. இருந்தாலும் அந்த யானைகள் மற்ற விலங்குகள் புகாத அளவிற்கு அகழிகள் மற்ற மின்வேலிகள் அமைத்து தடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மூலமாக மேலும் ஆதாரங்களை பெற்று அவைகளுக்கு வேண்டிய அத்தனை பணிகளையும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக திருக்கோயில்களில் மேற்கொண்டுள்ள அன்னதான திட்டத்தால் நாள்தோறும் 64,000 பக்தர்கள் உணவருந்தி பசியாறுவதாகவும் இத்திட்டம் மேலும் 30 திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தை வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில்தான் 23/3/2002 அன்று அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டு 724 திருக்கோயில்களில் அன்னதானம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தினமும் 64,310 பக்தர்கள் உணவு அருந்துகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில் மேலும் இவ்வாண்டு 30 திருக்கோயிலுக்கு விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது என்பதை இம்மன்றத்தில் மகிழ்ச்சியின் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன்.